ஹாஸ்பிட்டல், உடம்பு சரியில்லை, ப்ரமோஷன் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஏன்டா ப்ரமோஷன் வீடியோ கொடுத்தா நம்பி ஒரு ஆள் வந்து ப்ரமோஷன் வீடியோ ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன்னே சொல்லலாம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வீடியோவே எடுக்கவே முடியலைங்க. என்ன தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் வீடியோவே எடுக்கவே முடியல. சரி இன்னைக்கு வீடியோவே போடலை, போஸ்ட் பண்ணல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அதனால தான் சரி இன்னைக்கு வீடியோவே வேணாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது யார் சொன்னா, எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. ஓகேங்க, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு யார்டா ப்ரமோஷன் வீடியோ கொடுத்தா 317 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கண்டிப்பாக நினைப்பீங்க. ஆனால் வந்து எங்களையும் நம்பி ஒரு ஆள் வந்து ப்ரமோஷன் வீடியோ ஃபஸ்ட்டு ப்ரமோஷன்னே சொல்லலாம் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரமோஷன் பார்க்கலாம். எல்லாரும் ஐஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, பயந்துருவீங்க. எதுவும் இல்லை, ஒரு புக் ரொம்பவுமே நல்லா இருக்குது. உண்மையாலுமே சொல்ல போனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக இந்த புக்கு வாங்கி படிக்கலாம். ரொம்ப லோனியாக இருக்கேன், அப்புறம் வந்து எதையுமே என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே இந்த புக்கு வாங்கி படிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்களே அதாவது இவ்வளோ பேஜ் படிச்சிருக்கோம். கொஞ்சம் மடக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ பேஜ் நாங்கள் வந்து படிச்சிருக்கோம். அதாவது ஆக்சுவலாக 88வது பேஜ் வரைக்கும் படிச்சிருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே சொல்லப்போனால் லைஃபே ஒரு தான். அதாவது இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து எல்லாமே முன்னேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரகசியமான ஒரு புக்கு. இது வந்து நிறையா ஆப்பில் எல்லாமே இந்த என்ன ஆப் சொல்கிறது, இந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு ஆப்லாம் இருந்துச்சு. அதில் எல்லாமே இது ஒரு ப்ரமோஷன் வீடியோவாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாத்தோட மொபைல்லையும் கூட வீடியோவாக ஆடியோவாக கேட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட சிஸ்டரும் கூட சொல்லியிருந்தாங்க, நான் இந்த புக்கினோட ஸ்டோரி வந்து நான் ஆடியோவில் கேட்டிருக்கேன், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த புக்கை வந்து நம்மளுக்கு வந்து அதாவது வெளியில் இருக்கவங்க தான், அவங்க பேர்லாம் நம்மளுக்கு வாயிலே நுழையாதுங்க. பக்கம் பக்கமாக கொடுத்துருப்பாங்க அவங்களோட பேர் எல்லாமே. ஆனால் நம்மளுக்கு வந்து அது வாயிலே அதாவது எனக்கு நுழையில அவங்களோட பேரே. எனக்கு தமிழில் மொழிமாற்றம் செஞ்சவங்க வந்து PSV குமாரசாமி அவர்கள் வந்து நம்மளுக்கு தமிழில் மாற்றி கொடுத்துருக்காங்க. லைஃப்பில் தப்பாக இவ்வளோ நாள் வந்து இதுதான் நம்மளோட லைஃப்னோட ரகசியமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த புக்கை வந்து ப்ரமோஷன் பண்ண சொன்னது வேறு யாரும் இல்லை, என்னோடய வீட்டுக்காரர் தான். எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கும், எனக்காக நான் வந்து இது நீ பண்ணு அப்படின்னு ஏதோ தப்பு செஞ்சால் கூட, அதான் வீடியோவில் ஏதோ ஒன்று தப்பாக பண்ணவங்க இப்படி பண்ணு, இப்படி மாற்றிக்கோ அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரே ஜீவன் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். நான் ஏதாவது பண்ணாலும் இது நல்லா இருக்கா, இது பண்ணலாமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு கேட்குறது அவர்கிட்ட தான். அதனால் ஓகே, இந்த புக்கு வந்து அவர் தான் இருந்துட்டு நாங்கள் 2 பேருமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப நாட்களாகவே வாங்கி வச்சு 1 வருஷமே இருக்கும் சீரியஸாக. அவங்களோட பாஸ் வந்து சொல்லி இந்த புக்கு ஈக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு எல்லாமே வாங்கி வச்சு 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ தான் ஒரு 3 பேஜோ என்னமோ தான் படித்து முடிச்சிருக்கேன். இது வந்து இது நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, நல்லா இருக்கிறதுனால ஒரு 80 பக்கம் நான் படிச்சிருக்கேன். என் ஹஸ்பண்டும் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. 2 பேருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் மாற்றி படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ரொம்பவே நல்லா இருக்குது. லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த புக் வாங்கி கண்டிப்பாக படிக்கலாம் தாராளமாக. இது ப்ரமோஷன் நாங்களே தான் பண்ணுறோம். எங்களோட சொந்த உபயோகத்தில் பயன்பெற்றது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இது வந்து பேமெண்ட்லாம் வாங்க கிடையாது. ஆனால் சொன்ன ஆள்கிட்ட என்ன பேமெண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்கணும். அப்படி ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த புக்கு. ரொம்பவே தேங்க்யூ. எங்களால் வீடியோவை எடுக்க முடியலன்னு நான் ரொம்ப என்ன டாபிக் வச்சு எடுக்கிறதுனே தெரியல, என்ன போடுறது, இல்லை ஒரு ஃபன்னாக ஏதாவது வீடியோ எடுத்திருந்தா கூட போட்டிருக்கலாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுலாம் ஃபன்னாக எடுக்க முடியாதுங்க. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி இந்த புக்கை வந்து நீ ப்ரமோஷன் பண்ணுறேன்னு சொல்லி போன வீக் தான் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அதனால நீ வந்து இப்போ இந்த புக்கை வந்து ப்ரமோஷன் பண்ணிடு, இன்னும் தெரியாதவங்க எல்லாருமே வாங்கி இந்த புக்கை படிக்கட்டும். சீக்ரெட், அதாவது தமிழில் ரகசியம். ரொம்பவே ரகசியம் நல்லா இருக்குது. நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது முழுசாக தெரிஞ்சு முடிக்கல, ஒரு மேக்சிமமான அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த தெரிஞ்ச ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை பைப் பண்ணி படிங்க. வாங்க முடியலாம், ஆன்லைன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம், அமேசானில் வாங்கலாம், எல்லா இதுலேயுமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும்.
இல்லை இதனோட ஸ்டோரி இது கேட்கணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. குக்குவா என்ன ஆப்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்லேயும் நீங்கள் போய் இது பார்த்துக்கலாம், படிக்கலாம், கதை கேட்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, ரொம்ப டைம் ஆகிட்டே போகுது. நான் வீடியோ நான் போஸ்ட் வேறு பண்ணணும். ஓகே, இத்தனை இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு இருக்கேங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னவா இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? என்னன்னு நீங்களும் சொல்ல முடியாது, நானும் கேட்டுக்க முடியாது. ஓகே, நம்ம ஒரு நாள் லைவ் எல்லாமே வருவோம். லைவ் எப்போ எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து எப்படின்னா, இந்த வீடியோக்கான கேள்வி என்னென்னா, நான் இடையில சப்ஸ்கிரைபரோட எத்தனை சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருப்பேன். நமக்கு தேவையே, அதாவது நாங்கள் முன்னேறதுக்கு காரணமே சப்ஸ்கிரைபர் தான். நீங்கள் நினச்சிக்கலாம் எப்போ பார்த்தாலும் சப்ஸ்கிரைபரவே சப்ஸ்கிரைபர் எத்தனைன்னு கேட்குறீங்க அப்படின்னு. உங்களுக்குமே தெரியும், போன சப்ஸ்கிரைபர் சொன்னதுக்கும் இந்த சப்ஸ்கிரைபருக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த ஒரு நபர் வந்தாலுமே அவங்க வந்து எங்களுக்கு பொக்கிஷ மாதிரி தான். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வாட்ச் பண்ண தான் எங்களால் முன்னேற முடியும். இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்க, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நன்றி.